முதல் இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம், அதாவது விஜய். ஆனா 3வது இடத்தில் தான் திமுக, அதாவது இப்ப முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அப்படின்னு. இப்ப உளவுத்துறை அவங்க கிட்ட இருந்து யாரும் சத்தியமா எதிர்பார்க்காத மிக முக்கியமான ஒரு ரிப்போர்ட். அதாவது இப்ப நடக்கப் போற எலக்ஷன்ல எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த இடம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமா இதுல எல்லாருமே அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் 1வது இடத்துல உளவுத்துறையின் ரிப்போர்ட்ல இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா விஜய் அவர்கள் இதுவரைக்கும் எதுவுமே அவரு பெருசா கட்சி பணி, மக்கள் கிட்ட நேரடியா பேசுறது, இந்த மாதிரியான தீவிர அரசியல்ல இன்னும் விஜய் அவர்கள் ஈடுபடவே இல்ல. இனி இந்த ஜனவரி இறுதியில இருந்து தான் விஜய் அவர்கள் தீவிர அரசியல்ல எலக்ஷனுக்கு முன்னாடி அவரு ஈடுபட போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே கிடுகிடுன்னு கடந்த 1 மாசத்துல விஜய் அவருக்கு அதுக்கு முன்னாடி இருந்தத விட, இப்ப பன்மடங்கு விஜய் அவருடைய அந்த வாக்கு வங்கியின் அந்த சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு உளவுத்துறை, அதாவது நம்ம தமிழ்நாட்டு உளவுத்துறை கிடையாது. மத்திய உளவுத்துறை பாஜகவுக்கும், அதேபோல தமிழக உளவுத்துறை திமுகவுக்கும் விஜய் அவருக்கு சமீபத்துல இப்ப வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு. அதனால விஜய் அவர்கள் 1வது இடத்திலயும், திமுக 3வது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் உளவுத்துறை கிட்ட இருந்து தெரிய வந்திருக்கு. முக்கியமா அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க? எப்படி விஜய் அவருக்கு சமீப நாட்கள்ல வாக்கு வங்கி திடீர்னு அதிகரிச்சது அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையும் உளவுத்துறை அவங்க தரப்பு கிட்ட இருந்து தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோவுல இப்ப பார்க்க போறோம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணிடாமலேயே பாருங்க. அதாவது நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ரொம்ப மோசமான தினம் அப்படின்னு நெறைய பேர் ஊடகங்கள்ல சொல்றத பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா விஜய் அவர்கள் டிடிவி தினகரன் வருவாரு அப்படின்னு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்ததாகவும், ஆனா டிடிவி தினகரன் கடைசி நேரத்துல அவர் வராம என்டிஏ கூட்டணிக்கு உள்ள அதிமுகவுக்கு உள்ளேயே அவரு, இது எங்களுடைய பங்காளி சண்டை, நாங்களே இத பார்த்துக்கிறோம், மக்கள் நலனுக்காக நான் திரும்பவும் அதிமுக கூட்டணிக்கு உள்ளேயே போறேன் அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் பேட்டிய குடுத்துட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ளேயும், அதிமுக கூட்டணிக்கு உள்ளேயும் அவரு போயிருந்தாரு. இது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ரொம்ப பெரிய அடி. டிடிவி தினகரன் வருவாரு அப்படின்னு விஜய் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்தாரு. இப்ப அவர் வராம போனதால தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்கு வங்கி ரொம்ப பெரிய அளவுல அடி வாங்கியிருக்கு. நிச்சயமாக தன்னிச்சையாக விஜய் அவர்கள் நின்றா ஆட்சிய பிடிக்க முடியாது அப்படின்னு நெறைய டிவி, பத்திரிகை, முக்கியமா சோசியல் மீடியாவுல நெறைய பேர் சொல்றத பார்க்க முடிஞ்சுது. ஆனா அதே நேரத்துல நேத்து இன்னொரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் உளவுத்துறை அவங்களுடைய தரப்புகிட்ட இருந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு. அந்த கருத்து கணிப்பின் ரிசல்ட்டும் நேத்து தான் வெளியாகியிருக்கு. ஆனா இந்த கருத்து கணிப்ப பத்தின முழு விவரம் யாரும் பார்த்தீங்கன்னா, எந்த ஊடகத்திலயும் பெருசா வரல. அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவருக்கு கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி அவர் 2ஆம் இடத்திலயோ, 3வது இடத்திலயோ தான் தமிழகத்த பொறுத்தவரைக்கும் வாக்கு வங்கி அடிப்படையில 2 இல்லன்னா 3வது இடத்துல இருந்த விஜய் அவர்கள், இப்ப இப்ப இருக்கிற கள நிலவர அடிப்படை பிரகாரம் விஜய் அவருக்கு இப்ப அவருக்கு வாக்கு வங்கி கிடுன்னு ஒரே மாசத்துல பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. இப்ப இருக்கிற கள நிலவர பிரகாரம் விஜய் அவர்கள் 1வது இடத்திலயும், அதிமுக 2வது இடத்திலயும், திமுக ரொம்ப மோசமாக அதல பாதாளத்துல 3வது இடத்துக்கு திமுக அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. வாக்கு வங்கியின் வித்தியாச பிரகாரம் அப்படிங்கிற மாதிரி இப்ப கள நிலவரம் இதுதான் அப்படின்னு இப்ப உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதுவும் எந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய உளவுத்துறை, அதாவது பாஜக அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ இருக்கிற உளவுத்துறை அவங்க கிட்ட இருந்து தான் இப்ப இந்த அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகியிருக்கு. அதனால தான் இந்த வாக்கு வங்கி சதவீதத்த விஜய் அவர்கிட்ட இருந்து குறைக்கணும் அப்படின்னு அவசரமாக மத்திய மந்திரிய நம்ம தமிழ்நாட்டுக்கு அனுப்பி, டிடிவி தினகரன் உடனடியாக அவர பாஜக கட்சிக்கு உள்ள நேற்று அவசரமாக அவர இழுத்திருக்காங்க. ஆனாலுமே விஜய் அவருடைய அந்த வாக்கு வங்கியின் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 33% விஜய் அவருடைய வாக்கு வங்கி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் உளவுத்துறை அவங்க எடுத்த அந்த தகவல்ல இருந்து விஜய் அவருக்கு கிட்டத்தட்ட யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 33% வாக்கு வங்கி இப்பவே விஜய் அவருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி உளவுத்துறை அவங்களுடைய ரிப்போர்ட்ல இருந்து இந்த திடுக்கிடும் தகவல் நேற்று வெளியாகி இருந்திருக்கு. இந்த தகவல கேட்டுட்டு தான் நேத்து செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டி ஒண்ணு குடுக்குறாரு. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துல வாக்காளர் அட்டைய என்டர் பண்ணி, தமிழக வெற்றிக் கழகத்துக்கு உள்ள ஆன்லைன்ல தங்கள பதிவு செஞ்சுகிட்ட நபர்களுடைய எண்ணிக்கை இப்ப வரைக்கும் சுமார் 1,28,00,000 பேர் தமிழக வெற்றிக் கழகத்துல வாக்காளர் அந்த அட்டைய என்டர் பண்ணி தமிழக வெற்றிக் கழகத்துல இணைஞ்சவங்க மட்டுமே ஆன்லைன் மூலியமா
கிட்டத்தட்ட 1,28,00,000 பேர் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓட்டர் ஐடியை பொறுத்த அளவுக்கு நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் 1,28,00,000 பேர் என்ட்ரி ஆயிட்டாங்க. அதே போல இந்த பக்கம் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களும் 33% வாக்கு விஜய் அவருக்கு இருக்கு தமிழகத்துல இப்போதைய கள நிலவர பிரகாரம். அதுக்கப்புறமா 2வது இடத்துல அதிமுக அவங்களுக்கு கிட்டத்தட்ட 25 வரைக்கும் சதவீதம் வாக்கு வங்கி இருக்கு. திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப படு மோசமா இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு திமுக ஓட்டு வீழ்ச்சியை நிச்சயமா அவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் உளவுத்துறை அவங்களுடைய அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி சாத்தியம் ஆச்சு? விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் பெருசா அவரு எந்த ஒரு அரசியல் ஆக்டிவிட்டிலையுமே விஜய் அவர்கள் ஈடுபடவே இல்ல. 1, 2 வாட்டி கூட்டம் நடத்தினாரு. மக்களுக்காக ஒரு சில அறிக்கைகள், பொங்கல் வாழ்த்து, புத்தாண்டு வாழ்த்து, கிறிஸ்துமஸ் வாழ்த்து இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் மட்டும்தான் விஜய் அவர்கள் சொன்னாரு. பெருசா நேரடியா களத்துல இறங்கி மக்களுக்கான எந்த ஒரு பணி இதுவரைக்குமே விஜய் அவர்கள் அவருடைய கட்சி தரப்புல இருந்து ஒரு போராட்டமோ, இல்ல ஒரு ஆர்ப்பாட்டமோ இந்த மாதிரியான விஷயத்துல இன்னும் ஈடுபடாம இருக்கிற விஜய் அவருக்கு திடீர்னு 1 மாசத்துக்கு உள்ள எப்படி வாக்கு வங்கி அதிகரிச்சது அப்படின்னு இப்ப அரசியல் தலைவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆனா இதுக்கும் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் உளவுத்துறை அவங்க கிட்ட இருந்து வந்திருக்க ஒரு சில தகவல்கள் எப்படி ஒரே மாசத்துல ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு அரசியல் ஆக்டிவிட்டியுமே இல்லாம இப்படி திடீர்னு வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு உளவுத்துறை அவங்க தரப்பு கிட்ட இருந்து அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, விஜய் அவருடைய அந்த ஜனநாயகன் திரைப்படத்தை முடக்குனது மக்கள் அவங்க எல்லார்கிட்டயுமே விஜய் அவர் மேல மிகப்பெரிய அளவுல அனுதாப அலை அதை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி உளவுத்துறை அவங்களுடைய அந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஏன்னா ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவருடைய கடைசி திரைப்படம். இனிமேல் விஜய் அவரை திரையில பார்க்க முடியாது அப்படிங்கிறது மக்கள் எல்லார்கிட்டயுமே ஒரு அனுதாப அலைய விஜய் அவரை இனிமேட்டு ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதா அப்படிங்கிறது மக்கள் எல்லார்கிட்டயுமே இயற்கையாகவே இந்த உணர்வு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை வேணும்னே மத்திய அரசு அவங்க தடை பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அனுதாபம் விஜய் அவர் மேல தற்போது மக்கள் பார்வை திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஜனநாயகன் படத்துக்கு விஜய் அவருக்கு ஏற்படுத்திய அந்த சிக்கல் மட்டும் இல்லாம அதோட சேர்த்து சிபிஐ அதிகாரிகள் அவங்களும் விஜய் அவரை விசாரணைக்காக அலக்கடிச்சது. இப்படி அடுத்தடுத்து விஜய் அவர் மேல ஒரே நேரத்துல இவ்வளவு அழுத்தங்கள் மத்திய அரசு, மாநில அரசு இப்படி அடுத்தடுத்துன்னு ஒரே மனுஷன் மேல இந்த மாதிரியான அழுத்தம் தொடர்ந்து மத்திய அரசு, மாநில அரசு 2 பேருமே குடுத்தது மக்கள் எல்லார்கிட்டயுமே விஜய் அவர் மேல ஒரு விதமான அனுதாபத்த தற்போது ஏற்படுத்தியிருக்கு. அந்த அனுதாபம் இப்ப இருக்கிற கள நிலவர பிரகாரம் விஜய் அவருக்கு இருக்கிற அந்த வாக்கு வங்கிய கணிசமாக அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி விஜய் அவருக்கு சுமார் 20% வரைக்கும் ஓட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற கள நிலவர பிரகாரம் கிட்டத்தட்ட 33% வாக்கு வங்கியாக விஜய் அவருக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களே சொல்லியிருக்காங்க. அதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி செங்கோட்டையன் அவரும் அவங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள வாக்காளர் அட்டைய காட்டி உள்ள சேர்ந்தவங்க மட்டுமே இப்ப வரைக்கும் 1,28,00,000 பேர் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத செங்கோட்டையன் அவரும் பாத்தீங்கன்னா உறுதி பண்ணியிருக்காரு. இப்போ வெளியாயிருக்க இந்த தகவல் ஆளும் திமுக அரசு அவங்களுக்கு தலையில மிகப்பெரிய ஒரு இடியை இறக்குன மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க மக்களுக்காக லேப்டாப் குடுக்கறது, இந்த பக்கம் காசு 3000 குடுக்கறது அப்படின்னு நெறைய திட்டங்கள் எலக்ஷனுக்காக திமுக அவங்க தொடர்ந்து மக்களுக்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க. குடுத்துக்கிட்டும் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய அந்த வாக்கு பெர்சன்டேஜ் ஏறுன பாடு இல்ல. இந்த பக்கம் எடப்பாடி ஆண்களுக்கும் பஸ் ஃப்ரீ, பெண்களுக்கு மாசம் மாசம் 2000 அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, நேற்று அவங்களுக்கு பலம் இன்னும் கூட்டும் விதமாக டிடிவி தினகரன் அவங்களும் அவங்களுடைய கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு உள்ள போய் இணைஞ்சிருந்தாரு. இது எல்லாம் செஞ்சு கூட அதிமுக அவங்களுடைய அந்த வாக்கு பெர்சன்டேஜ் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு மனுஷன் எந்த ஒரு அரசியல் ஆக்டிவிட்டியுமே கடந்த 3 மாசமா எதுவும் செய்யாம இருக்கிற விஜய் அவருக்கு திடீர்னு இப்ப கணிசமா வாக்கு வங்கி அவருக்கு அதிகரிச்சிருக்குது. இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வயித்தெரிச்சல், அதிர்ச்சி குடுக்கும் விதமாக தான் உளவுத்துறை அவங்க குடுத்திருக்க இந்த ரிப்போர்ட் தகவல் இருக்கு. இத விஜய் அவர்கள் அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, உடனடியாக விஜய் அவரும் அரசியல் களத்துல அவர் இறங்கியே ஆகணும். இறங்குனா மட்டுமே அடுத்தடுத்து மக்களுக்காக நெறைய விஷயங்கள குரல் குடுக்கறது, ஒரு சில ஆர்ப்பாட்டம், முக்கியமா தேர்தல் அறிக்கை. தேர்தல் அறிக்கையில மாசம் மாசம் பெண்களுக்கு திமுக 1000, அதிமுக 2000 குடுக்குறாங்க. அத விஜய் அவர்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே உறுதி பண்ணணும். அத தொடர்ந்து இன்னும் மக்களுக்கு நெறைய நல்ல திட்டங்கள் விஜய் அவருடைய வாக்குறுதியில இருந்தா, இப்ப இருக்கிற இந்த 33% அந்த வாக்கு வங்கிய விஜய் அவர்கள் அப்படியே தக்க வச்சுக்க முடியும். நிச்சயமா ஆட்சி பிடிக்கிறதுக்கு விஜய் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பே இருக்கு.
ஆனா இது அடுத்தடுத்து விஜய் அவருடைய அரசியல் நகர்வு மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு விஜய் அவருடைய இந்த அனுதாபம் மட்டுமே இல்லாம விஜய் அவரை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில திட்டங்கள், ஒரு சில செயல்பாடுகள்ல விஜய் அவர் இறங்குனார்னா நிச்சயமா இந்த தேர்தல்ல அவருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உளவுத்துறை அவங்களுடைய ரிப்போர்ட்டாக இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் அவர்கள் அவருடைய அடுத்தடுத்த அரசியல் நகர்வு மக்கள் எல்லாரையுமே தொடர்ந்து ஈர்க்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு.